Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical Counselling date வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 14th வந்து ஸ்டார்ட் பண்றதாக நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே எல்லா நியூஸ்லயுமே இத வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. நம்மளுடைய சேனல்லையும் இத பத்தி நம்ம அப்டேட் கொடுத்திருந்தோம். கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி கவுன்சிலிங் எப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 14th கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு, எப்போ ஜெனரல் கேட்டகரிக்கு, யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், சாய்ஸ் வந்து எப்போ பண்ணணும், இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். சோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 14th கவுன்சிலிங் தொடங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்மளுக்கு தொடங்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து 2 நாட்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் நடக்கும். இந்த 2 நாட்கள்ல நீங்க எப்பனாலும் சாய்ஸ் ஃபில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இமீடியட்டா ஆகஸ்ட் 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் இமீடியட்டா ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 17ஆம் தேதி உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு 10 நாட்கள் டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜை போய் நீங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்பதான் சீட் வந்து அலாட் ஆகும். அப்படி நீங்க நேரடியா போய் நீங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகாது. அதுக்கடுத்து தான் என்ன நடக்கும்னா ஜெனரல் கேட்டகரிக்கு நடக்கும். சோ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண இமீடியட்டா மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 4 நாட்கள் நடக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் இது எப்பனாலும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த 4 நாட்கள், அதாவது 17, 18, 19, 20க்குள்ள நீங்க எப்பனாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமீடியட்டா மறுநாள் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்த நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. உங்களுக்கும் 10 டேஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணணும், உங்க காலேஜ்ல போய் நீங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ண உடனே ஜெனரல் கேட்டகரிக்கு அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இங்க வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உடைய லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் நடக்கும். அதே மாதிரி மறுநாள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்ட் எப்போ நடக்கும், ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 27ஆம் தேதி உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு டைம் இருக்குது. சோ நம்மளுக்கு வந்து இந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது இந்த 3 ரவுண்டுக்குமே ஒரு டேட் அண்ட் டைம் சேமா தான் கொடுப்பாங்க. சோ செப்டம்பர் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்தாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். அப்ப காலேஜ் எப்போ திறப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் ஆயிரும். செப்டம்பர் லாஸ்ட் அல்லது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு காலேஜ் வந்து ஓபன் பண்ண சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எந்த பேசிஸ்ல நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்மளுக்கு கவுன்சிலிங் தொடங்கினா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரின்னு இந்த டேட் ஷெட்யூல்ல தான் ஸ்பெஷல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில இருக்கிற ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.